ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். ஹைப்பர்லூப் என்கிறது ஒரு புதிய அதிவேக போக்குவரத்து முறையாகும். இது வழக்கமான ரயில்களை போல இல்லாம ஒரு பெரிய குழாய்க்குள்ள, அதாவது டியூபுக்குள்ள காந்த விசை மற்றும் வெற்றிட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக வேகமாக பயணிக்கிறது. இதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விமான வேகத்தை விட வேகமாக பயணிகளையும் சரக்குகளையும் கொண்டு செல்வதுதான். இன்னைக்கு நம்ம எதிர்காலத்தின் போக்குவரத்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படும் ஹைப்பர்லூப் பற்றி விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஹைப்பர்லூப்னா என்ன, அது எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் வழக்கமான போக்குவரத்து முறைகளை விட இது எவ்வாறு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளுக்கு விடைய இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹைப்பர்லூப் எவ்வாறு இயங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹைப்பர்லூப் இயங்குறதுக்கு 3 முக்கியமான டெக்னாலஜி தேவைப்படுது. ஒன்று வெற்றிட குழாய், வேக்யூம் டியூப். ஹைப்பர்லூப் ரயில் செல்லும் பாதை ஒரு பெரிய குழாய் போல இருக்கும். இந்த குழாய்க்குள்ள உள்ள காற்று பெரும்பாலும் உறிஞ்சப்பட்டு ஒரு பகுதி வெற்றிட நிலை உருவாக்கப்படும். இதனால பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் வண்டி செல்லும் போது காற்று எதிர்ப்பு, ஏர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும். இது வேகத்தை அதிகப்படுத்தவும் ஆற்றல் பயன்பாட்டை குறைக்கவும் உதவுகிறது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, மின்காந்த மிதவை, மேக்னெட்டிக் லெவிடேஷன். ஹைப்பர்லூப் வண்டிகள் தண்டவாளத்துல நேரடியா உராயாம மின்காந்த சக்தியின் உதவியால தண்டவாளத்துக்கு மேல மிதந்து செல்லும். உராய்வு இல்லாததால அதிக வேகத்துல செல்ல முடியும். இந்த மின்காந்த மிதவை தொழில்நுட்பத்தை மேக்வெல் ட்ரெயின்ஸ்லயும் நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னோக்கி இயக்கும் மின்காந்த மோட்டார், லீனியர் எலக்ட்ரிக் மோட்டார். வண்டிகளை முன்னோக்கி தள்ள குழாயின் உள்ள அமைந்துள்ள மின்சார மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை இந்த பாட்களை ஒரு காந்த புலம் மூலம் வேகமாக நகர்த்தும். இந்த 3 தொழில்நுட்பங்களின் உதவியால தான் இந்த ஹைப்பர்லூப் வண்டிகள் மணிக்கு 1000 கிலோமீட்டர் அல்லது அதுக்கும் அதிகமான வேகத்துல பயணிக்க முடியும். இது ஒரு விமானத்தின் வேகத்தை விடவும் அதிகம். இந்த ஹைப்பர்லூப்பின் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதன் வெற்றிட குழாய்கள், அதாவது வேக்யூம் டியூப்ஸ் தான். இந்த தொழில்நுட்பம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வழக்கமான ரயில்கள் அல்லது கார்கள் செல்லும் போது காற்றின் எதிர்ப்பை சமாளிக்க வேண்டி இருக்கிறது. வேகமாக செல்லும் போது இந்த எதிர்ப்பு மேல அதிகரிக்கும். இதனால வாகனங்கள் தனது வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள அதிக ஆற்றலை பயன்படுத்த வேண்டி இருக்கும். விமானங்களும் இந்த காற்று எதிர்ப்பை குறைக்க சிறப்பு வடிவமைப்புடன் உருவாக்கப்பட்டுள்ளன. ஹைப்பர்லூப் இந்த சிக்கலை தீர்க்க ஒரு புத்திசாலித்தனமான வழியை கையாளுறாங்க. ஒரு நீண்ட குழாய், இந்த குழாய்க்குள்ள உள்ள காற்று பிரத்யேகமான பம்புகள் மூலம் கிட்டத்தட்ட முழுமையா வெளியேற்றப்படுகிறது. இதனால குழாய்க்குள்ள குறைந்த காற்றழுத்தம், அதாவது லோ பிரஷர் அல்லது பகுதி வெற்றிட நிலை, பார்ஷியல் வேக்யூம் உருவாகிறது. இது எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வெற்றிட குழாயில காற்று மிகவும் குறைவாக இருப்பதால ஹைப்பர்லூப் பாட் செல்லும் போது காற்று எதிர்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும். இந்த ரீசன்னால அது மிக குறைந்த ஆற்றல்ல அதிக வேகத்தை பெற முடியும். விமானங்கள் அதிக உயரத்துல பறப்பதால காற்று எதிர்ப்பு குறைவாக இருக்கும். ஆனா ஹைப்பர்லூப் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட குழாய்க்குள்ள இயங்குவதால விமானத்தை விடவும் குறைவான காற்றழுத்தத்தை நம்மளால உருவாக்க முடியும். சோ காற்று எதிர்ப்பு இல்லாததால வேகம் அதிகரித்தாலும் ஆற்றல் பயன்பாடு குறைவாதான் இருக்கும். இதனால இது சுற்றுச்சூழலுக்கும் மேலும் உகந்ததா மாறுது. ஹைப்பர்லூப் அமைப்புல முழுமையான வெற்றிடம், பெர்ஃபெக்ட் வேக்யூம் உருவாக்கப்படுவது இல்லை. முழுமையான வெற்றிடத்தை உருவாக்குறதும் ரொம்ப கஷ்டம் மற்றும் இது அதிக செலவும் பிடிக்கும். அதற்கு பதிலாக காற்று அழுத்தத்தை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு குறைப்பதுதான் இதோட நோக்கம். இந்த அளவு குறைக்கப்பட்ட காற்றழுத்தமே ஹைப்பர்லூப் அதன் அதிகபட்ச வேகத்தை அடைகிறதுக்கு காரணமா இருக்குது. இந்த வெற்றிட தொழில்நுட்பம் காந்த மிதவை மற்றும் மின்சார மோட்டார் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்பட்டு ஹைப்பர்லூப்பை உலகின் அதிவேக போக்குவரத்து மெத்தடாட்டு மாற்றுகிறது. உலகில் உள்ள சில ஹைப்பர்லூப் திட்டங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் விர்ஜின் ஹைப்பர்லூப். இந்த நிறுவனம் அமெரிக்காவில மனிதர்களை கொண்டு சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியது. செகண்ட் ஒன் ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னாலஜிஸ். உலகெங்கிலும் பல்வேறு நாடுகள்ல இந்த நிறுவனம் ஆராய்ச்சி மற்றும்
திட்டங்களை வந்து மேற்கொண்டு வருகிறது. நம்ம இந்தியாவிலேயும் மும்பை மற்றும் புனே நகரங்களுக்கு இடையே ஹைப்பர் லூப் ரயில் பாதை வந்து அமைக்கும் திட்டம் வந்து ஒரு காலத்துல பரிசீலனையில இருந்தது. ஹைப்பர் லூப்பின் நன்மைகளை வந்து இப்போ பார்க்கலாம். ஹைப்பர் லூப் ரயில் வந்து பல வழிகள்ல எதிர்கால போக்குவரத்துக்கு ஒரு சிறந்த தீர்வா அமையும். அது முக்கியமான நன்மைகள் என்னதெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதோட அதிவேகம். ஹைப்பர் லூப் விமான வேகத்தை விடவும் வேகமாக பயணிக்கிறது. இதன் மூலம் வந்து நம்ம நீண்ட தூர பயணங்களை வந்து மிக குறைந்த நேரத்துல வந்து சாத்தியமாக்கலாம். உதாரணமாக மும்பை மற்றும் புனே இடையேயான பயண நேரம் 25 நிமிடங்களுக்கும் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட் ஒன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்த ரயில் மின்சார ஆற்றலை வந்து பயன்படுத்துவதால பெட்ரோல் இல்ல அப்படின்னா டீசல் மூலம் இயங்கும் வாகனங்களை விட குறைவான கார்பனை வந்து வெளியில இடுகிறது. மேலும் சூரிய சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களையும் இதுல பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேர்ட் ஒன், பயணம் மற்றும் சரக்கு போக்குவரத்து. இது பயணிகளை மட்டும் இல்லாம சரக்குகளையும் மிக வேகமாக ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்ல உதவுகிறது. இது வணிக போக்குவரத்துல ஒரு புதிய புரட்சியை உருவாக்கும். ஃபோர்த் ஒன், ஆற்றல் திறன். வெற்றிட குழாய் மற்றும் காந்த மிதவை தொழில்நுட்பங்கள் காரணமா உராய்வு மற்றும் காற்று எதிர்ப்பு குறைவாக இருப்பதால வழக்கமான ரயில்களை விட குறைந்த ஆற்றலையே வந்து இது பயன்படுத்துது. அடுத்ததா இதுல உள்ள சவால்கள் மற்றும் குறைகளை வந்து நாம பார்க்கலாம். ஹைப்பர் லூப் வந்து ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்பமாக இருந்தாலும் அது முழுமையான நடைமுறைக்கு வர்றதுக்கு வந்து சில முக்கிய சவால்களை எதிர்கொள்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அதிக முதலீடு. ஹைப்பர் லூப் அமைக்கிறதுக்கு வந்து மிக அதிகமான கட்டுமான செலவு தேவைப்படுகிறது. நீண்ட குழாய்கள், வெற்றிட இயந்திரங்கள் மற்றும் காந்த மிதவை அமைப்புகளை எல்லாம் நிறுவுறதுக்கு வந்து ரொம்ப விலை உயர்ந்தது. செகண்ட் ஒன், பாதுகாப்பு பிரச்சனைகள். வெற்றிட குழாயில ஏதாவது ஒரு சிறிய விரிசல் அல்லது கோளாறு ஏற்பட்டாலும் அது பெரும் ஆபத்தை விளைவிக்கலாம். அதனால பாதுகாப்பு அம்சங்கள்ல வந்து அதிக கவனம் தேவை. தேர்ட் ஒன், நிலம் கையகப்படுத்துதல். நீண்ட குழாய் பாதைகள் அமைக்கிறதுக்கு வந்து அதிக அளவிலான நிலம் வந்து தேவைப்படும். இது வந்து நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் அரசியல் ரீதியான சிக்கல்களை வந்து ஏற்படுத்தக்கூடும். ஃபோர்த் ஒன், சோதனை நிலை. ஹைப்பர் லூப் இன்னும் முழுமையா சோதிக்கப்பட்டு வணிக ரீதியாக பயன்படுத்தப்படல. இதன் நம்பகத்தன்மை மற்றும் நீண்ட கால செயல்திறன் இன்னும் நிரூபிக்கப்பட வேண்டும். ஓகே, ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தின் எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் இன்னும் சோதனை நிலையில இருந்தாலும் எதிர்காலத்துல வந்து இது உலக போக்குவரத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், வணிக ரீதியிலான பயன்பாடு. தற்போது ஹைப்பர் லூப் திட்டங்கள் வந்து பெரும்பாலும் ஆய்வகங்கள் மற்றும் சோதனை பாதைகள்ல தான் இருக்கு. ஆனா வரும் ஆண்டுகள்ல இவை வந்து வணிக ரீதியில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குறிப்பாக அதிக போக்குவரத்து உள்ள நெரிசல் உள்ள பகுதிகள்ல வந்து பெரிய நகரங்களை இணைக்கும் குறுகிய வழித்தடங்கள்லயும் வந்து இத வந்து முதல்ல அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. செகண்ட் ஒன், உலகளாவிய இணைப்பு. ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் முழுமையாக வளர்ந்த பிறகு கண்டங்களுக்கு இடையான போக்குவரத்து ஒரு மாற்று வழியாக இது அமையலாம். நீண்ட தூர பயணங்களை வந்து சில மணி நேரங்கள்லயே வந்து நம்மளால கடக்க முடியும் என்கிறதுனால இது விமான போக்குவரத்துக்கு ஒரு சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதிர்காலத்துல இது சர்வதேச வர்த்தகம் மற்றும் பயணங்களை வந்து மேலும் எளிதாக்கும். ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு மேம்பாடுகள். ஆராய்ச்சியாளர்கள் தற்போது ஹைப்பர் லூப் அமைப்புகளை மேலும் பாதுகாப்பானதாகவும் திறமையானதாகவும் மாற்றும் முயற்சியில ஈடுபட்டு வர்றாங்க. ஃபோர்த் ஒன், ஆற்றல் திறன். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களான சூரிய சக்தி மற்றும் காற்றாலை ஆற்றல் ஆகியவற்றை பயன்படுத்தி ஹைப்பர் லூப் அமைப்புகளை இயக்குவதற்கான வழிகளும் ஆராயப்பட்டு வருகின்றன. இதனால சுற்றுச்சூழல் பாதிப்பு வெகுவா குறையும். ஃபிஃப்த் ஒன், பாதுகாப்பு. வெற்றிட குழாய்கள்ல ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்க தானியங்கி பாதுகாப்பு அமைப்புகள், ஆட்டோமேட்டட் சேஃப்டி சிஸ்டம்ஸ் மற்றும் கண்காணிப்பு தொழில்நுட்பங்களும் வந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. சிக்ஸ்த் ஒன், கட்டுமான செலவை குறைத்தல். தற்போதுள்ள மிக பெரிய சவால்கள்ல ஒன்று கட்டுமான செலவு. எதிர்காலத்துல தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், புதிய கட்டுமான பொருட்கள் மற்றும் உற்பத்தி முறைகள் மூலம் இந்த செலவை வந்து குறைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால அதிக நாடுகள்ல இந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துவது ஈஸியா இருக்கும். ஹைப்பர் லூப்ங்கிறது வந்து எதிர்கால போக்குவரத்துல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கு. அது முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது நமது பயண அனுபவங்கள் மட்டும் இல்லாம உலகளாவிய வணிக மற்றும் சமூக பணிப்புகளை வந்து முற்றிலுமா மாறும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.